அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கின்றார். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று டிடிவி தினகரனுக்கு வரவேற்பு தெரிவித்து அழைப்பு விடுத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்பதை அவருடைய இந்த பதிவில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுகவிற்கு இடையிலான கருத்து மோதல்கள் நீடித்து வந்தன. டிடிவி தினகரனை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதே அதிமுகவிற்கு எதிராகத்தான் என்ற கருத்தை தொடர்ச்சியாக பேசி வந்தார். இந்த நிலையில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை உணர்ந்து கொண்டு எங்களுடைய பங்காளி சண்டையை நாங்கள் தூக்கி வீசிவிட்டோம் என்ற கருத்தை சொல்லி டிடிவி தினகரன் மீண்டும் தன்னை அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தவுடன் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்கின்ற கருத்தை பாஜகவின் மாநில தலைவரான நயினா நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட பிறகு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார் டிடிவி தினகரன். ஒருபொழுதும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்துதான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவர் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணிக்கு வந்திருக்கின்றார் என்ற கேள்வி செய்தியாளர் சந்திப்பில் முன்வைக்கப்பட்டது. ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் என்ற கருத்தை அவர் முன்வைப்பாரா என்பதை எதிர்பார்த்து எழுப்பப்பட்ட அந்த கேள்விக்கு டிடிவி தினகரன் நேரடியாகவே ஒரு பதிலை சொல்லிவிட்டார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுதான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், தெரிந்தும் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று தினகரன் சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்ற ஒரு கருத்தை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் அமமுகவினுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு மீண்டும் 2021 விட்டு போன ஜெயலலிதாவின் ஆட்சி 2026 நிலை பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற தகவலையும் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையில்தான் மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று குறிப்பிட்டு டிடிவி தினகரனுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பதிவு செய்திருக்கின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 2019 தேர்தல் தொடங்கி அதிமுக தென் தமிழகத்திலும் டெல்டா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 28-30 சட்டப்பேரவை தொகுதிகளிலே வெற்றியை தவறவிட்டதற்கு காரணமாக இருந்து அமமுகவின் வாக்கு வங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருந்த அந்த வாக்குகள் தான். எனவே அதிமுகவிற்கு அந்த வாக்குகள் மடைமாற்றப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளை பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் அமமுக இந்த கூட்டணிக்கு வருமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த கேள்விக்கான விடையை இன்று தினகரன் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததன் மூலம் தொண்டர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். சற்று முன்பாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட அவர் எந்த வகையிலும் கூட்டணிக்கு இடையூறு இல்லாமல் கூட்டணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டு அதிமுகவிற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை சென்னை அடையாறில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வழங்கியிருந்த டிடிவி தினகரன் அதன் பிறகுதான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து அவரோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி காட்டி கூட்டணியில் இணைந்தது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். எனவே கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டு அமமுக அதிமுகவிற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு வரவேற்பு தெரிவித்து பதிவிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதிவிலே மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து
திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற ஒரு வரியோடு வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார் டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி. எனவே இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதுவரை 2018 தொடங்கி தொடர்ச்சியாக அதிமுகவிற்கு எதிராக தேர்தல் களத்திலே கடும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் இந்த நிலைப்பாட்டை எடுத்ததற்கு என்ன காரணம் என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையிலே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தையும் நாங்கள் மறந்து விட்டோம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். கூட்டணியின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய உழைப்பை வழங்குவோம் என்ற கருத்தையும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கின்றார். மறப்போம் மன்னிப்போம் என்றும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்கின்ற கருத்தையும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சென்னை அடையாறில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற ஒரு பழமொழியை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கின்ற திருக்குறளையும் சொல்லியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.